ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரேங்க. இந்த ஆற்றுல தான் நாங்கள் கரும்புக்கு தண்ணி இறைக்கிறது ஆறு. அதெல்லாம் ஆறுலாம் காஞ்சிச்சு. இதனால ஜேசிபி வச்சு குட்டை நோண்டணும். அது வந்து லதரில் வந்து ஃபுட்பால் போட்டு லதர் வச்சுருப்போம்ல, அந்த லதர் வந்து ஏதோ வீணாக போயிடுச்சான். அந்த லதர் மாற்றணுன்னாரு. அதுக்கோசரம் அந்த பழுப்பு தூக்க முடியல. நானும் என் பையனும் சேர்ந்து அந்த பழுப்பு தூக்கி போட்டோம். அவரும் கூட சேர்ந்து தூக்கி விட்டார். அப்புறம் அதில் இருக்கிறத கழட்டி அந்த லதரை மாற்றணும்னு சொன்னார். அதுக்காக அதை உட்காந்து அந்த போல்டை கட்டிகிட்ருக்காரு. அது போல்ட்டை கட்டிட்டு அந்த லதரை மாற்றுவார். அதுக்குள்ளே நண்டு வந்துச்சு வெளியே. அதனால நண்டை காட்டணும் பாருங்கள். இதுதான் சித்தலூர் பானைங்கள் ஆறு பாருங்க. தண்ணி ஆனால் நல்லா வெள்ளம் வந்துச்சுன்னா இரு கரைக்கும் தண்ணி போகும். பாருங்கள், இப்போ அந்த தண்ணி வெள்ளம் வந்துச்சுன்னா அந்தாண்ட இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு முடியாதுன்னு இப்போ கவர்மெண்ட்லேயே அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் பாலம் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வேலை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கழட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் அது நெட்டு இல்லைன்ட்டு நெட்டு இல்லை, துரு அரிச்சு போச்சு போல். அதனால் போய் நெட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார். வண்டியில் இதோ போயிட்டுருக்காரு. விருகாவூர் போய் வண்டியிலே போய்ட்டு விருகாவூரில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். இந்த வாண்டுங்க ரெண்டும் நானும் போகிறேன்ட்டு கிளம்பிடுச்சிங்க. அப்புறம் வந்துட்டு அப்புறம் இந்த காட்டில் பருத்தி போடுறேன்னு சொல்லியிருந்தோமா, அந்த பருத்திக்கு அடி உரம் போட்டு டிராக்டர் வச்சு ஓட்டிட்டா புழுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும். களை வெட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அடி உரம் போட்டோம். அப்புறம் டிராக்டர் வந்துச்சு, அதை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம்.